ஒரு வயதான பெண்மணி பூங்காவிலே தனியாக அமர்ந்து எதை பற்றியோ கவலைப்பட்டு கொண்டிருந்தார். எதிரே அமர்ந்து இருந்த ஒரு இளைஞன் அதை பார்த்து, ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கேட்டான். என்னால் ஏதாவது உதவி செய்ய முடிந்தால் செய்கிறேன். அப்பொழுது பெண்மணி சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே பலவற்றை பற்றி நான் கவலைப்பட்டேன். பெரும்பாலான நேரங்களில் நான் கவலைப்பட்டதெல்லாம் நடக்கவில்லை என்றார். அப்பொழுது அந்த இளைஞன் கேட்டான், நடக்காதவற்றை பற்றி நினைத்து ஏன் கவலைப்பட வேண்டும்? அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னாள், நான் ஏன் தேவையல்லாதவை பற்றி கவலைப்பட்டேன் என்று கவலைப்படுகிறேன் என்று சொன்னார். கவலைகள் நம் வாழ்க்கையிலே சாதாரணமாகவே வந்து கொண்டே இருக்கும். இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பை கொடுக்கிறார். உங்கள் கவலைகளை, உங்கள் பாரங்களை என்மேல் போட்டு விடுங்கள். என் நுகம் என்று இயேசு இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். விவசாயிகளுக்கு தெரியும் நுகம் என்றால் என்ன. நிலத்தை உழ பயன்படுத்தப்படுகிற இரு மாடுகளின் கழுத்து பகுதியை இணைப்பதற்காக மிகவும் மிருதுவாக மென்மையாக செய்யப்படுகிற ஒரு கட்டைதான் நுகம். விவிலிய விரிவுரையாளர் வில்லியம் பார்க்லே என்பவர் இந்த நுகத்தை பற்றி பேசுகிற போது இவ்வாறு சொல்லுகிறார். ஒருவேளை நாசரேத்தின் இயேசுவின் தச்சு கூடத்திலே ஒரு விளம்பர பலகை இருந்தால் அது இவ்வாறு இருக்கும்: இங்கு உங்களுக்கு பொருத்தமான நுகம் செய்து தரப்படும். இதை நாம் இரண்டு விதங்களில் சிந்திக்கலாம். ஒன்று, இறைவன் நமக்கு பொருத்தமான நுகத்தை, நம்மை அழுத்தி வதைக்காத சுமைகளை நம்மேல் வைக்கிறார். இரண்டாவது, இந்த சுமைகளை நாம் தனியாக சுமப்பதில்லை. ஏற்கனவே அந்த நுகத்தின் இன்னொரு பாதியை இயேசு சுமந்து கொண்டிருக்கிறார். ஆக இறைவன் மேல் நாம் நம்பிக்கை கொண்டு நம் பாரங்களை, சுமைகளை இறக்கி வைத்தால் நம் அனைவருக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும்.